الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم அன்புக்குரிய சகோதரர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்து விட்டிருக்கின்ற நாங்கள் இந்த ஜனாசாவிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் தொடர்பாக சற்று நோக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, இன்று நாங்கள் ஜனாசாவாக நல்லடக்கம் செய்திருக்கின்ற எங்களது ஊரைச் சேர்ந்த இர்ஷாத் என்கின்ற அந்த சகோதரர், அவரை பொறுத்த மட்டிலும் ஓரிரு வார்த்தைகள் நாங்கள் சொல்லியேதான் ஆக வேண்டும். சமகாலத்திலே பாடசாலையிலே ஓரே சந்தர்ப்பத்திலே படித்தவர்கள் என்ற வகையிலே இந்த இர்ஷாத் என்கின்ற சகோதரர் எப்பொழுதும் அழகாக பேசுகின்ற, எப்பொழுதும் புன்முறுவலுடன் பேசுகின்ற, நல்லொழுக்கமாக நடந்து கொள்ளுகின்ற, நல்ல பண்பாடுகளுடன் நடந்து கொள்ளுகின்ற, யாரையும் மதிக்கின்ற, பாடசாலை காலத்திலே ஒழுக்கமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு சகோதரராக நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையிலே அவருடைய பிரிவு எங்களுக்கு கவலை அளிக்கிறது. ஆனால் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல வஅலாவுடைய அந்த கபாவை கதிரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை விட்டும் 40 வயதிலே எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு சகோதரர், ஊரிலே பிறந்து ஒன்றாக படித்து ஒன்றாக விளையாடிய ஒரு சகோதரராக நாங்கள் இவரை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இவரது நல்ல பண்புகளையும் இவரது இபாதத்துக்களையும் இவரது நல்லொழுக்கங்களையும் அல்லாஹு தஆலா மீசானுல் ஹசனாத்திலே கனதியானதாக பாரமானதாக ஆக்கி, அன்னார் தவறு செய்திருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா பொறுத்து அவளுக்கு நற்கூலி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதுபோன்று அன்னாரது குடும்பத்துக்கு, அன்னாரது மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா மன ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். 2 குழந்தைகளை விட்டு செல்கிறார்கள். ஒரு குழந்தை எனது மகனதுடைய வகுப்பிலே படிக்கக்கூடிய ஒருவர், அன்றாடம் நாளாந்தம் அவரை பார்க்கின்ற ஒரு சின்னஞ்சிறு ஒரு பிராயத்திலே வாழ்கின்ற ஒரு சகோதரர், ஒரு பிள்ளை. அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போன்று இங்கு கத்தாருக்கு வேலை வாய்ப்பை நோக்கமாக கொண்டு இங்கே வந்து இங்கே வேலை செய்து அந்த காலத்திலே அவர் சுகவீனமுற்றதிலிருந்து இதுவரைக்கும் அந்த பொறுப்பை தன்னுடைய தோளிலே சுமந்து அன்னாரை கபரிலே நல்லடக்கம் செய்து வரைக்கும் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றிருக்கின்ற அன்னாரது மைத்துனருக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான கூலிகளை கொடுத்தருள்வானாக என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எங்களுடைய ஊரை சார்ந்த பலரும் அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற போதும் கூட அவரை சென்று விசாரித்து அவர்களுக்கு நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அவர்களது கூலிகளையும் அல்லாஹு தஆலா நிரப்பமானதாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்துக்கு வருவதற்குத்தான், உலகத்திலே பிறப்பதற்குத்தான் அது மூத்தவர் இளையவர் என்கின்ற ஒரு ஓர்டர் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. மூத்தவருக்கு பிறகு முதலாவதற்கு பிறகு இரண்டாவது பிறக்க வேண்டும் என்பது உலகத்துக்கு வருகின்ற போது இருக்கின்ற நியதியை தவிர உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற போது அல்லாஹு தஆலா அப்படி ஒரு நியதியை வைக்கவில்லை. யாருக்கும் எத்தருணத்திலும் எப்போதும் அந்த மரணம் வரலாம், மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறான். மரணத்துக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது. மரணத்தை நாங்கள் சுவைக்க இருக்கிறோம். அந்த மரணம் எப்படியான ஒரு சுவையை எங்களுக்கு தரப்போகிறது? அது காரமான, கடினமான, சுவைக்க முடியாத ஒரு ருசியை எங்களுக்கு தருமா, அல்லது இன்பமகாரமாக சுவைக்கின்ற ஒரு ருசியை தருமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயிலே ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு செய்த அந்த சிறிய உபதேசத்தை உங்களுக்கு நான் ஞாபகமூட்டலாம் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இவ்வாறு ஜனாசாவை நல்லடக்கம் செய்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே சொல்லுகிறார்கள், குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக், குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக். யார் யார் எதற்காக எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக உலகத்திலே அவருக்கு லேசுபடுத்தி கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் மறுமையிலே அவன் சீதேவியான ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் உலகத்திலே அவனுக்கு நல்லமல்களும் நல்ல விஷயங்களும் பாவத்தை விட்டும் தூரமாகியும் தொழுகையை சரிவர நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் மறுபக்கம் அவனது முடிவு மோசமான முடிவாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவனுக்கு உலகத்திலே பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் தாராளமாக கொடுக்கப்படும். தொழுகையை வீணாக்குகின்ற பாழாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏராளம் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் கொடுக்கப்படுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனது முடிவை அல்லாஹு தஆலா எவ்வாறு முடிவு செய்திருப்பான் என்பதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்துவிட்டு தொழுகையை பாழாக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரணான விஷயங்களை நாங்கள் செய்துவிட்டு எங்களது மரணமும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் சுபீட்சமான வாழ்வாக அமையும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் அது ஒரு காலமும் நடக்கப் போவதில்லை. நல்லடியார்களே, நாங்கள் எங்களது நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கிறோம், சம்பாத்தியத்துக்காக வந்திருக்கிறோம். ஆனால் எங்களது இலக்கு மறுமையிலே அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்கின்ற இலக்கை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சம்பாதிக்க வந்திருக்கிறோம், யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை, தொழுதா இல்லையா என்று கேட்பதற்கு விசாரணை செய்வதற்கு யாரும் இல்லை, தொலைச் சொல்லுவாரு தொலைவதற்கு ஏவுவதற்கு யாரும் இல்லை, எங்களுடைய பெற்றோர்கள் கிடையாது என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகையிலே கவனமாக இருக்க வேண்டும், எங்களுடைய இபாதத்துக்களிலே கவனமாக இருக்க வேண்டும், பாவகரமான விஷயங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு நாளைக்கு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல வஅலாவை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அந்த மரணம் என்பதை நாங்கள் சுவைத்தேதான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னால் தன்னுடைய அரச உத்தியோகபூர்வ முத்திரையாக ஒரு வாசகத்தை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். அதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உத்தியோகபூர்வ கடிதத்திலே அவர் இடுகின்ற முத்திரையாக இருந்தது, ஸ்டாம்பாக இருந்தது. அந்த முத்திரையை சொல்லுகின்ற வாசகம் என்ன தெரியுமா? கஃபா பில் மௌத்தி வாஇதன் யா உமரு, உமரே, உனக்கு உபதேசிப்பதற்கு மரணம் என்பது மாத்திரமே போதும், மரணத்தை நீ சிந்தித்துக் கொண்டால் உனது வாழ்க்கை சரியாக அமையும் என்கின்ற கருத்துப்பட ஒரு வாசகத்தை தனது முத்திரையிலே பதிவு செய்து வைத்திருப்பதாக வரலாற்றில் நாங்கள் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நேரம் பேசவில்லை, ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். நாங்கள் எங்களது மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வயது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி கிடையாது, மரணத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. அந்த மரணம் 20 வரலாம், 40 வரலாம், 80 வரலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த மரணத்தை நாங்கள் சுவைக்கத்தான் போகிறோம் என்கின்ற ஒரு செய்தி இந்த ஜனாசா எங்களுக்கு விட்டு செல்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எந்த இடத்திலே ஒரு மனிதனுக்குரிய ஜனாசா முடிவு செய்யப்பட்டிருக்கிறோ அந்த இடத்துக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான் என்கின்ற ஒரு தத்துவத்தையும் இந்த ஜனாசா எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களது ஜனாசாவை எங்கெங்கு எழுதி வைத்திருக்கிறான்